செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. காவிரி மேற்பார்வை குழு முறைப்படி அமைக்கப்படவில்லை என்று கர்நாடகா கூறியுள்ளதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக ஜெயலலிதா கூறியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு இது மட்டுமே தீர்வு என வைகோ தெரிவித்துள்ளார். நடுவர் மன்ற தீர்ப்பை செயல்படுத்தாமல் இருக்க காவிரி மேற்பார்வை குழுவை கர்நாடகா பயன்படுத்திக் கொள்கிறது என்றும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் திமுக தலைவர் கருணாநிதியை இன்று சந்தித்தார். பிறந்தநாள் வாழ்த்து கூறவே கருணாநிதியை சந்தித்ததாக ஜெயந்தி நடராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற 4 மீனவர்களை காணவில்லை. தங்கராஜ், நாகராஜ், முனிசாமி, நம்புசாமி ஆகிய 4 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடல் காற்று பலமாக வீசி வருவதால் மீனவர்களை தேடும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவிரி படுகையில் மீத்தேன் வாயு எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மன்னார்குடியில் இன்று உண்ணாவிரதம் இருந்தனர். மீத்தேன் வாயு எடுக்க தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் வலியுறுத்தினர். IPL சூதாட்ட புகாரில் சிக்கியுள்ள ஹோட்டல் அதிபர் விக்ரம் அகர்வாலுக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்துள்ளது. கிண்டியில் உள்ள CBCID அலுவலகத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தவிர சூதாட்ட புகாரில் சென்னையில் கைது செய்யப்பட்ட 11 பேரும் ஜாமீன் பெற்றுள்ளனர். தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக 1213 பேர் தினக்கூலிகளாக பணியாற்றி வருவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். காலியாக உள்ள பணியிடங்களில் அவர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினர் வலியுறுத்தினர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காணிக்கை முடி ஏலம் எடுப்பதில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அவர்கள் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. மோதலில் ஈடுபட்ட இரு பிரிவினரையும் காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் திருத்தணி காஞ்சிபுரம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி சிறுநீரக மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் ஐயாவுவின் மனைவி சரஸ்வதி தலைமறைவாகியுள்ளார். சிறுநீரக மோசடியில் சரஸ்வதிக்கும் தொடர்பிருப்பதாக காவல்துறையினர் கருதுகின்றனர். இதனால் அவரை சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் காவல்துறையின் தனிப்படை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானதாக தெரியவந்துள்ளது. வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலும் தீ பரவியதால் 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த விபத்தில் 6 கடைகள் முற்றிலும் தீக்கிரையானது. இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் கோவில் இடங்களில் மதுக்கடைகளை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடைகளை தனியார் மற்றும் அரசு புறம்போக்கு இடங்களில் மட்டுமே அமைக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கச்சா எண்ணெய் இறக்குமதியில் தொடர்புடைய சக்தி வாய்ந்த குழுக்கள் பெட்ரோலிய அமைச்சர்களை மிரட்டுவதாக மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி புகார் தெரிவித்துள்ளார். எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் அரசின் நடவடிக்கையை தடுக்க இந்த குழுக்கள் முயற்சி செய்வதாக மொய்லி குற்றம் சாட்டினார். ஆனால் மிரட்டல் விடுத்தவர்கள் யார் என்பதை தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவது தொடர்பாக ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று ஐக்கிய ஜனதா தளம் தெரிவித்துள்ளது. பீகாரில் நாளை நடைபெறும் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. இதற்கிடையே ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி சந்தித்தார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சிக்கு சவாலாக விளங்குகிறார் என மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நரேந்திர மோடியை ஜெயராம் ரமேஷ் பாராட்டியிருப்பது அவரது தனிப்பட்ட கருத்து என காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. நரேந்திர மோடி அவர் சார்ந்துள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் சவாலாக விளங்குகிறார் என காங்கிரஸ் கூறியுள்ளது.
ஆந்திராவில் சட்டப்பேரவை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தெலுங்கானா ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். தனி மாநில கோரிக்கையை முன்வைத்து போராடிய ஐதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. ஆந்திர சட்டப்பேரவையிலும் தெலுங்கானா பகுதி எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனி மாநிலத்திற்கான போராட்டம் வலுத்துள்ளதால் ஹைதராபாத் உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 1000 குழந்தைகளில் 61 பேர் 5 வயதை எட்டுவதற்குள் உயிரிழந்து விடுவதாக தெரியவந்துள்ளது. முறையான உணவு வழங்கப்படாததை பச்சிளம் குழந்தைகள் உயிரிழக்க காரணம் என மத்திய அரசின் குடும்ப நலத்துறை கூறியுள்ளது. 6 மாதம் வரையுள்ள பச்சிளம் குழந்தைகளில் 57%க்கு தாய்ப்பால் புகட்டப்படுவதில்லை என்று குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து வரும் 17ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்போவதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டம் நாடு முழுவதும் மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் நடத்தப்படும் என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. மால்டா மாவட்டம் தரம்பூர் அருகே கங்கை ஆற்றில் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. அதிக பாரம் காரணமாக படகு விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என கூறிய அதிகாரிகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் இன்னல் பட்டு வருகின்றனர். பல பகுதிகளில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. மாநிலத்தில் தென்கிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கோரி டெல்லியில் மகளிர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. மேற்குவங்க அரசின் இல்லம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் கடந்த வாரத்தில் சிறுமி உட்பட 2 பேர் பாலியல் வன்கொடுமைக்காளாகி இருப்பதாக தெரிவித்தனர். தேசிய குற்றப்பதிவுத் துறையின் அறிக்கையின்படி நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நிகழும் மாநிலங்களில் மேற்குவங்கம் முதலிடம் வகிக்கிறது. விரைவுச் செய்திகளில் பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.